அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த வின் அகாடமியின் சார்பாக என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் நீங்கள் அனைவரும் இந்த போட்டித் தேர்வில் மிகச்சிறப்பான வெற்றியை பெற்று கல்வியாளராக மிகச்சிறந்த பணியிலே அமர்த்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். PGTRBயில் நம்ம முதல்ல பார்க்க போறது பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன். பல்வேறு கோணங்களில் தத்துவ ரீதியாகவும் கொள்கை அடிப்படையிலும் கோட்பாடுகளின் அடிப்படையிலும் அரசாங்க திட்டங்களின் அடிப்படையிலும் கற்றல் கற்பித்தல் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தப்படும் விதம் இந்த குறிப்பிட்ட தாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதில் முதலாவது அலகில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்புகள் என்னென்ன என்பதை ஒரு முறை இந்த சிலபஸ் நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ Unit 1 syllabus consists of pre-primary education, universalization of elementary education, primary education, equalization of education opportunities, secondary and higher education, SSA, RMSA, சமக்கிரக சிக்ஷா, ரூசா, இவை என்ன குறிப்பிடுகிறது, எதை குறிப்பிடுகிறது என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து வரும் இந்த காணொளியிலே நாம் விவரமாக பார்க்க இருக்கின்றோம். தற்போது தலைப்புகளை மட்டும் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன், RTE Act 2009, ஃபார்மல், நான்-ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் எஜுகேஷன், என்ரோல்மெண்ட், ஸ்டாக்னேஷன் அண்ட் dropouts, functional literacy program, open schooling, delinking degrees from employment, brain drain, occasionalization of education and skill education of the socially disadvantaged groups, tribal, scheduled and marginalized groups, special and diverse needs of learners, inclusive education, universal design of learning, barriers in education, challenges in affordability and accessibility of education, commissions and committees in education in the pre-independence and post-independence period, constitutional provisions, socialism, secularism, democracy, sovereign and egalitarian state, central and state government policies related to education. First, we will be discussing about pre-primary education. தொடக்க கல்விக்கு முற்பட்ட நிலையிலே மாணவர்களுக்கான கற்றல் என்பது 3 வயது முதல் 6 வயது வரை உள்ள கற்றலை குறிப்பிடுகிறது. இந்த கற்றல் என்பது அவர்களை அறிவு வளர்ச்சியில் மட்டும் வளப்படுத்துபவர்களாக இல்லாமல் அது ஒரு முழுமையான முன்னேற்றத்தை தர வேண்டும் என்பதுதான் இதன் அடிப்படை நோக்கம். ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் என்பது குறிப்பிடப்படுவது என்னவென்றால் முழுமையான முன்னேற்றம். உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, மனவெழுச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, நன்னறி வளர்ச்சி என அனைத்தும் வளப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த கல்வி முறையின் நோக்கம். முதலாவதாக மாணவர்கள் வழக்கமான தொடக்க கல்வி மற்றும் கற்றல் முறைகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் விதத்திலே இந்த கல்வி நிலை இருக்க வேண்டும் என்பதுதான் ஸ்கூல் ரெடினஸ். எதிர்காலத்திலே அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதாவது சுயமாக எழுதுவது, கற்பது, புரிந்து கொள்ளும் ஆற்றல், கருத்துகளின் அடிப்படை கூறுகளை புரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றில் அவர்கள் தேர்ந்தவர்களாக உயர்கல்வியில் அமைய வேண்டும் என்றால் அதற்கு இந்த அடித்தளம் உறுதியானதாக அமைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே எதிர்கால கற்றலில் வருகின்ற சிரமங்களை சமாளிப்பதற்கான வழிமுறைகள் ப்ரீ பிரைமரி எஜுகேஷனில் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த கல்வி கோட்பாடு வலியுறுத்துகிறது. அதே போல நல்ல முறையிலே தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்காக தனிப்பட்ட முறையிலும் மற்றும் கற்றல் கற்பித்தலிலும் தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகளை இந்த கல்வி முறை கூறுகிறது. தேசிய கல்விக் கொள்கை 2020 படி இங்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுவது ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். அதாவது குழந்தை பருவம் என்பது 6 வயது முதல் அவர்களுடைய வளர்ச்சி நிலையில் குறிப்பிடப்படுகிறது. உளவியலின் கூற்றுப்படி
6 வயது என்பது அவருடைய குழந்தை பருவத்தை குறிக்கின்ற வயது. அதற்கு முன்பாக அவர்களுக்கு என்னென்ன கல்வி வளங்கள் கற்பிக்கப்படுகிறதோ, எவ்வளவு கவனம் அவர்களுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ, அதனை தான் நாம் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் என்று குறிப்பிடுகிறோம். இந்த நிலையினை இதை அடிப்படை நிலை ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் என்று குறிப்பிடுகிறார்கள் தேசிய கல்விக் கொள்கையிலே. 3 ஆண்டுகள் பள்ளிக்கு முற்பட்ட பருவமாகவும், 1ஆம் மற்றும் 2ஆம் கல்வி நிலை உள்ளிட்ட பருவம், 3 முதல் 6 வயது உள்ள பருவம் என்று முதலிலேயே குறிப்பிட்டிருந்தோம். அந்த பருவம் தான் அவருடைய அடிப்படை பருவமாக அடிப்படை நிலை என்று குறிப்பிடப்படுகிறது. இதன் நோக்கம் என்னவென்றால், பாலவாடிகள் மற்றும் அங்கன்வாடிகளில் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற, குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற கல்வி அவர்களுடைய எதிர்கால கற்றலுக்கு துணை நிற்கக்கூடியவையாக இருக்க வேண்டும். அதனால இந்த கல்வியை அவர்களுக்கு உடல் வளர்ச்சிக்கான சத்தான உணவுகளை தரும் இடமாக மட்டும் கருதாமல், அவர்களுடைய அறிவு நிலையை வளப்படுத்துவதற்காகவும் கற்றலை மேம்படுத்துவதற்கான ஒரு பயிற்சியையும் அதற்கென பயிற்சி பெற்ற ஆசிரியர்களின் மூலமாக வழங்கப்பட வேண்டும் என்பது இதன் நோக்கமாக இருக்கிறது. அதனால அவர்களுக்கான பாடத்திட்டம் விளையாட்டின் அடிப்படையில், எளிமையான செயல்பாடுகளின் அடிப்படையில் மாணவர்கள் அதை கற்றுக்கொண்டு தங்களுடைய சந்தேகங்களை கேள்வியாக கேட்டு அவற்றை தெளிவுபடுத்துவதை ஒட்டி வேண்டும் என்பது இதன் நோக்கம். இந்த அடிப்படை கல்வியை தாண்டி குழந்தைகள் படிக்கும் போது, அதாவது 3 முதல் 6 வயது வரை அடிப்படை நிலை, இந்த நிலை தாண்டி 6 முதல் 14 வயது வரை உள்ள கற்றலை பற்றி இப்போது பார்க்க இருக்கின்றோம். இது அனைவருக்கும் பொதுவான, எல்லோருக்கும் பொதுவான, அதாவது மாணவர்கள் தேர்ந்தெடுப்பது இல்லை. என்ன பாடங்களை நான் படிக்க வேண்டும் என்று மாணவர்கள் தங்களுடைய சுய ஆற்றலின்படியும் ஆசையின்படியும் தேர்ந்தெடுக்க முடியாமல் அனைவருக்கும் பொதுவான அடிப்படை கல்வியாக கொடுக்கப்படுகின்றது இந்த தொடக்க கல்வி. இது யூனிவர்சலைசேஷன், அனைவருக்கும் பொதுவானதாக கருதப்படுகிறது. அதனால இது கட்டாய கல்வியாகவும், முற்றிலும் இதற்கான கட்டணங்கள் விலக்கு அளிக்கப்பட்டு அனைவரையும் சென்றடையும் விதத்தில், ஆனால் எந்த விதத்திலும் கல்வியின் தரம் எந்த காம்ப்ரமைஸும் அதுல வச்சுக்க கூடாது. இட் மஸ்ட் பி அ குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் ஏஜ்டு பிட்வீன் 6 to 14 years. 6 முதல் 14 வயது உள்ள அனைவருக்கும் இது ஒரு உரிமையாக வழங்கப்படுகிறது. இந்த கல்வி முறையை பற்றி பேசும்போது இதுல பாடத்திட்டத்தை பற்றி மட்டும் நாம் பேசுவதில்லை. தரமான கல்வியாக தர வேண்டும். அதோடு அனைவருக்கும் கிடைக்கும் விதத்திலும் அனைவரும் இதில் வந்து சேர வேண்டும். சேருகிறவர்கள் அத்தனை பேரும் இடைநிற்றல் இல்லாமல் கல்வி தொடர வேண்டும். கிடைக்கின்ற கல்வியானது அனைவருக்கும் பொதுவானதாகவும் சிறந்ததாகவும் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இது உருவாக்கப்படுகிறது. இதுல பல திட்டங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. நம்முடைய தேர்வின் அடிப்படையில நம்ம சில தேர்ந்தெடுக்கப்பட்ட சில திட்டங்களை இதற்குள்ள கொண்டு வரதா இருந்தா, ஒண்ணு கரும்பலகை திட்டம் 1987 கொண்டு வரப்பட்டது. இது மாணவர்கள் கற்பதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் அமையப்பெற்ற கல்வி வகுப்பறைகளை அமைத்தல். ஆசிரியருக்கு கற்றல் உதவி உபகரணங்கள், ஒரு மேப்பா இருக்கட்டும், குளோபா இருக்கட்டும், பெரிய சைஸ்ல ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சிருப்பாங்க மேக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம். அப்போ முக்கோணம் பத்தியோ அருங்கோணம் பத்தியோ அவங்க நடத்துறாங்க. அப்ப அந்த இது நேரங்கள்ல அவங்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து உபகரணங்களும் பள்ளியிலேயே அரசு உதவியுடன் வழங்கப்படும் அப்படிங்கறத இந்த ஆபரேஷன் பிளாக் போர்ட் 1987 ஆண்டுகளை கொஞ்சம் கவனத்தோட அதிகமா குறிச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. தனியா தொகுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது எளிமையா ஞாபகம் வைக்க வசதியா இருக்கும். அதே போல டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் மாவட்ட அளவிலானது. இங்க எப்படி அப்படின்னா, கற்றலுக்கான வாய்ப்பு எல்லோருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும், பாகுபாடு இல்லாமல் என்பதன் நோக்கத்தில் 1994ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. SSA என்று நம்ம சிலபஸ்ல பார்த்தோம் இல்லையா? SSA என்பது சர்வ சிக்ஷா அபியான். அதாவது இந்த திட்டமானது சர்வம், அனைவருக்கும் பொதுவான கற்றல், அனைவருக்கும் கற்றல், அனைவருக்கும் கற்றல் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில 2001ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அனைவருக்கும் தொடக்க கல்வி பொதுவானதாக இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் திறன் வாய்ந்த பயிற்சி பெற்ற ஆசிரியராக இருக்க வேண்டும். மற்றும் உள்ளடக்க கல்வி. உள்ளடக்க கல்வி என்று சொல்லப்படுவது என்னவென்றால், கற்றலில் சிறப்பு தேவை உடைய மக்கள் இருப்பாங்க இல்லையா? ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள பிள்ளைகள்,
டைவர்ஸ் நீட்ஸ் உள்ளவங்க, யாரும் யாரும் ஒன்று போல இருப்பது இல்லை என்னும் ஒரு உளவியல் கொள்கையின் அடிப்படையில மாறுபட்ட தேவைகளை உள்ள மாணவர்களை உள்ளடக்கியதுதான் ஒரு வகுப்பறை. அந்த வகுப்பறையில அவருடைய மாறுபட்ட தேவைகள் அனைத்தும் ஈடு செய்யக்கூடிய அளவிலே, அதாவது ஸ்பெஷல் ஸ்கூல்னு படிச்சிருப்போம். விழித்திறன் பாதிக்கப்பட்டோர், செவித்திறன் பாதிக்கப்பட்டோர், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தனித்தனி பள்ளிகளா நம்ம வச்சிருக்கிறது சிறப்பு பள்ளிகள். இந்த சிறப்பு பள்ளிகளில் கிடைக்கின்ற அத்தனை உதவியும், அத்தனை வசதிகளும் நார்மலா, சாதாரணமா ஒரு பள்ளியில படிக்கிற ஒரு மாணவனுக்கு என்னென்ன வசதிகள் கிடைக்குமோ அவற்றோடு சேர்த்து இதையும் கொடுத்து, சிறப்பு மாணவர்களும், இயல்பு நிலை மாணவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரே வகுப்பில படிக்கிறதுக்கு, ஏன்னா கல்விங்கிறது இப்ப வந்து யாரும் யாருக்கும் காட்டுற சலுகை இல்ல. யாருக்கும் கிடைக்கிற யாரோ ஒருத்தவங்க நமக்கு ஆதரவாகோ, நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடை அல்ல. அது உரிமை அப்படின்னு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்றதுனால, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எனும் உள்ளடக்க கல்வி என்பது ஒரே வகுப்பறை, ஒரே பாடத்திட்டம், ஒரே நிலையில மாணவர்கள் எல்லோரும் சிறப்பு திறன், தங்களுடைய மாறுபட்ட திறன்களுக்கு உட்பட்ட அனைத்தும் கிடைக்கப் பெற வேண்டும். இதுல வந்து நம்ம உடல் பலவீனங்கள் பத்தி இப்ப சொன்னேன். பார்வை திறன், செவித்திறன்னு. இது மட்டும் இல்ல. பொருளாதார ரீதியில பின்தங்கிய பிள்ளைகளா இருக்கலாம். மார்ஜினலைஸ்ட் அப்படின்னு சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கலாம். அருகிலே உள்ள பள்ளிகளில் அவர்களுக்கு கண்டிப்பா இடஒதுக்கீடு கொடுத்து அவங்க படிக்கிறதுக்கான வசதிகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த உள்ளடக்க கல்வியின் நோக்கமாக இருக்கிறது. தென் பிள்ளைகள் வந்து வராங்க பள்ளிக்கூடத்துக்கு, படிக்கிறாங்க. ஆனா குடும்ப சூழல் அதுக்கு அவங்களுக்கு ஒத்துழைக்கல, படிக்க முடியல அப்படின்னு சொன்னா அவங்கள கட்டாயமாக படிக்க வைக்கிறதுக்கு, இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக அதிகபட்சமான மாணவர்கள் பள்ளியில சேர்ந்தவங்க இடைநிற்றல் இல்லாமல் இருப்பதற்காகத்தான் இந்த மிட் டே மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம் 1995 ஆண்டு முதல், அதுக்கு முன்னாலுமே இருந்தது. அப்ப எப்படின்னா அமெரிக்க கேர் நிறுவனம் CARE குழந்தைகளுக்கான உதவித்தொகை அங்கிருந்து பெற்று அதன் மூலமாக கொடுக்கப்பட்டது. இது அரசு திட்டமாக்கப்பட்டது 1995 ஆண்டு முதல். அதுக்கப்புறம் இது எல்லாமே எதன் அடிப்படையில செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கல்வி என்பது உரிமை, ரைட் டு எஜுகேஷன், அதை குறிப்பிடுவது ஆர்டிகிள் 20 படி எல்லோருக்கும் இந்த கல்வி உரிமை வழங்கப்படுகிறது. தென் பிரைமரி எஜுகேஷன், தொடக்க கல்வி. தொடக்க கல்வின்னு சொல்லப்படுறது 6 முதல் 11 வயது வரை உள்ள பிள்ளைகளுக்கு, அவங்களுக்கு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் இதுக்குள்ள வராங்க. இதுல முக்கியமாக அவர்களுக்கு எது மேலெல்லாம் நம்ம கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கை கல்விக்கு அவர்களை தயார்படுத்துகின்ற சமூக விழுமியங்கள் மற்றும் மதிப்பீடுகள், சோசியல் வேல்யூஸ் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். கம்யூனிகேஷன், ஸோ லாங்குவேஜ் மஸ்ட். அவர்களுக்கு மற்றவர்களோடு கலந்துரையாடவும் பேசவும் தேவையான மொழி திறன் கொடுக்கப்படணும். லிட்ரஸி அப்படிங்கிறது எழுத்தறிவு. தென் நியூமரசி அப்படிங்கிறது எண்களை கையாளுதல். ஸோ எண்ணும் எழுத்தும் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய மொழி திறனும் சமூக மதிப்பீடுகளும் தான் இந்த 1 முதல் 5 வயது 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி முறையாக இருக்க வேண்டும். இதுல தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய அவங்களுடைய கொள்கை அடிப்படையில, ஏன்னா கல்வி வந்து பொது பிரிவுல இந்திய அரசியலமைப்பு படி இருக்கிறதுனால, மத்திய அரசு அதை எப்படி முடிவு பண்ணுதோ அதே போல மாவட்ட அரசுகள், மாநில அரசுகள் தங்களுடைய உரிமை அடிப்படையில சில இதை கொண்டு வரலாம். அவங்க கொண்டதுபடிதான் தமிழ்நாட்டுல ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், ABL, செயல்முறை மூலம் கற்றல், பாடல் மூலம், சின்ன சின்ன அட்டைகள், செயல் அட்டைகள், இதெல்லாம் அரசு கொடுக்குது. அதன் மூலமாக பிள்ளைகளுக்கு எளிமைப்படுத்தி சொல்லிக் கொடுக்கிறது. மகிழ்ச்சியுற கற்றல் அப்படின்னு மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அதே போல விளையாட்டின் அடிப்படையில பிள்ளைகள் தன்னை அறியாமலேயே கற்றுக்கொள்வது இயல்பான ஒரு செயலாக நடைபெற வேண்டும் அப்படின்னு கர்நாடக அரசு நினைக்குது. இந்த மாதிரி நிறைய புதுமைகளை புகுத்தி கற்றல், ஆனா மாணவர்களுக்கு எளிய முறையிலே எண், எழுத்துக்கள் இதை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது பற்றி சொல்லிக் கொடுக்குது. அப்ப இத தேசிய கல்வி கொள்கை 2020 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நேஷனல் மிஷன் ஆன் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, அதாவது ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசிங்கிறது அடிப்படை எழுத்தறிவும் எண்ணறிவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. இது 2021ல நிபுண் பாரத், அதாவது நிபுணர்களாக வருங்கால சந்ததியினரை மாற்றுவது, இந்திய குடிமக்களை நிபுணர்களாக மாற்றுவதற்கு அடிப்படையில் தேவையான
எழுத்தறிவும் எண்ணறிவும், அதாவது கணக்கீடுகள் அந்த முறைகள் எல்லாமே எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. இதுல பெரிய சவால் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இடையூறுகள் என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை எப்படி மேற்கொள்வதுங்கிறது நமக்கு தெரியும். அதாவது பாதியில இடைநிற்றல் என்பது, கற்றலில் இடைநிற்றல் என்பது வறுமையின் காரணமாகவும் மாணவர்கள் குழந்தை தொழில் செய்வதன் மூலமாகவும் கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறங்களை நோக்கி நகர்தல் நிகழும்போது பிள்ளைகளுடைய கல்வி தடைபடுகிறது. அதே போல தரம் வாய்ந்த ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கும் இந்த சூழ்நிலை வரும்போதும் இதுல இடைநிற்றல் ஏற்படுகிறது. இது எல்லாத்தையுமே நம்ம இங்க குறிப்பிடுறோம். அடுத்து கல்விங்கிற கல்வி வாய்ப்பு, கற்றல் வாய்ப்பு அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதுல ஈக்விட்டி இன் எஜுகேஷன் இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இது ஈக்குவாலிட்டி பத்தி நம்ம பேசல. ஈக்குவாலிட்டினா என்னன்னா அனைவருக்கும் எல்லாம் சமம். ஆனா ஈக்விட்டினா என்னன்னா தகுதியின் அடிப்படையில் சமமான வாய்ப்பினை வழங்குதல் அப்படிங்கிறத குறிப்பிடுது. அப்ப இந்த சமத்துவம் அப்படிங்கிறதையும் சம வாய்ப்பு, அதாவது தேவைக்கு ஏற்ற சம வாய்ப்பு. இப்ப ஒரு தலைமுறை படிச்சதே இல்லை அப்படின்னு இருக்கும்போது முதல் தலைமுறையா படிக்கிறவங்களுக்கு சில சலுகைகள் வீட்டுல இருந்து அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்காது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுனா, ஒதுக்கீடுகள் கொடுத்தா தேவையில உள்ளவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகபட்சமா கொடுக்கும்போது அவங்க இன்னும் படிச்சு வரலாம் இல்லையா? இந்த அடிப்படையில கொண்டு வர்றதுனாலதான் இதை ஈக்விட்டி இன் எஜுகேஷன் அப்படிங்கிறாங்க. அது சமூகத்தில் உள்ள அனைவருக்கும், அதாவது குறிப்பாக ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் இந்த வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் என்னன்னா உயர்கல்வியில் ஒதுக்கீடு, அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி ஆகியவர்களுக்கான ஒதுக்கீடுகள், தென் இந்த அடிப்படையில அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப், அப்புறம் ஃப்ரீ யூனிஃபார்ம் பெண் குழந்தைகளா இருந்தா. ஏன்னா கல்வியை பொறுத்தவரை பெண்களுக்கான வாய்ப்பு ரொம்ப காலமாவே மறுக்கப்பட்டு வர்றதுனால பெண்களுக்கு சிறப்பு கொஞ்சம் தமிழ்நாடு, பீகார் முதலிய மாநிலங்கள்ல பெண் கல்விக்கான உதவிகள், உதவி தொகையாகவோ அவங்களுக்கு தேவையான இந்த மாதிரி பெண்களுக்குன்னா இலவச பஸ் பாஸ் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பொருளாதார பின்னடைவு உள்ள பிள்ளைகளுக்கு மதிய உணவு திட்டம், இப்ப சத்தான உணவுகள் பிள்ளைகளுக்கு கிடைப்பதற்கான வசதி, அதுக்கப்புறம் சமூக ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ பாதிக்கப்பட்ட மன நெருக்கடியில உள்ள பிள்ளைகளா கூட இருக்கலாம். அட்டென்ஷன் டெபிசிட் உள்ளது, ஆட்டிசம் எல்லாமே தற்போது உள்ளடக்க கல்வியில உள்ளீடாக கணக்குல எடுத்துக்கிறாங்க. முறையான சர்டிபிகேட் வச்சிருக்கிற எல்லா பிள்ளைகளுமே உள்ளடக்க கல்வியில இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல நார்மலா என்ன குறைபாடு இருந்தாலும் நீங்க கண்டிப்பா படிக்க முடியும். அடுத்ததாக செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன், உயர்நிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்வியை உள்ளடக்கி NEP 2020 உங்களுக்கு தெரியும். 9th 10th தனியாகவும் 11th 12th தனியாகவும் சொல்லல. 9th 10th 11th 12th சேர்த்து செகண்டரி எஜுகேஷன் சொல்றாங்க. ஹையர் எஜுகேஷன்ங்கிறதுக்கு பதிலா ஹையர் எஜுகேஷன்ங்கிறது பள்ளி கல்வி முடிச்சு கல்லூரிக்கு போற அந்த உயர்கல்வியை குறிப்பிடுறாங்க. உயர்கல்வி என்பது பல்கலைக்கழகங்களால் நிர்வகிக்கப்படுது. அது எல்லாமே அவங்க வேலைக்கு போறதுக்கு அவங்கள தயார்படுத்துகின்ற இடங்களாகவும் ஒண்ணு அங்க படிக்கலாம் அல்லது மேற்கொண்டு புதிய கல்வி ஆராய்ச்சிகளை செய்யலாங்கிறத உயர்கல்வி அப்படி 2 விதமா பிரிச்சிருக்காங்க. ஸோ உயர்கல்வி அப்படின்னு சொல்லப்படுகின்ற 9th to 12th படிக்கிறது வந்து அவங்க தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் தங்களுடைய உயர்கல்விக்காகவும் தயாரிக்கின்ற பருவமாக கருதப்படுகிறது. உயர்கல்வி என்பது கற்றல் மற்றும் ஆய்வு சம்பந்தப்பட்டது. இதற்கான அடிப்படையில பிளாக்ஷிப் பாலிசிஸ், அதாவது ஒரு பிளாக்ஷிப்ங்கிற வார்த்தை எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கப்பல்கள் வந்து ஃபிளீட் ஆஃப் ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கப்பல்கள் அணிவகுத்து செல்லும் போது அதோடைய எந்த நாட்டுடைய கப்பல், அது வணிக கப்பலா போர்க்கப்பலா இதெல்லாம் அடையாளப்படுத்துறதுக்காக பரந்த கடல் வெளியில என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொடி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அந்த கொடியின் அடிப்படையில அதை பத்தின தன்மைகள் தெளிவாக தெரியும். அதே போல என்ன எதிர்பார்க்கிறோம், எதை நம்ம கொண்டு வர நினைக்கிறோம் அப்படிங்கிற அவுட்கம் பேஸ் பண்ணி அதற்கான அடையாளத்துக்காக கொண்டு வரப்படும் திட்டங்கள் பிளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல RMSA, அதாவது உயர்கல்வியை வந்து அந்த உயர்நிலை கல்வியை வந்து இன்னும் அதிகப்படுத்தி ஆண் பெண் வேறுபாடு, கிராமப்புற மாணவர்கள் நகர்ப்புற மாணவர்களுக்கான வேறுபாடுகள் இதையெல்லாம் வென்று எடுத்து கொண்டு வரதற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த RMSA 2009 ரூசா.
ரூசா வந்து மாநிலங்கள் சார்ந்த பல்கலைக்கழகங்கள், அது சென்ட்ரல் யூனிவர்சிட்டீஸ் அண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டீஸ்னு பல்கலைக்கழகங்கள்ல 2 விதமா இருக்கு. இப்ப தமிழ்நாடுல திருவாரூர்ல நம்மளுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு. ஸ்டேட் யூனிவர்சிட்டீஸ் எல்லாமே மாநில கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. மாநில நிர்வாகத்துல வருது. அதுடைய நிலையை உயர்த்துவதற்காக ரூசா 2013 தேசிய கல்விக் கொள்கை 2020 என்னதை எதிர்பார்க்குது அப்படின்னு சொன்னா, கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ, அதாவது படிப்பதற்காக தன்னை பதிவு செய்து கொள்பவர்களுடைய விகிதம் என்பது உயர் கல்வியிலே இப்ப வந்து இருக்கிறத விட அதிகரிச்சு 2035க்குள்ள 50% குழந்தைகள் உயர் கல்விக்கு போகணும். படிச்சோமா, வேலைக்கு போனோமா அப்படி இல்லாம படிக்கணும், உயர்கல்விக்கு போகணும், ஆய்வுகளை செய்யணும், கல்விக்கு தங்களால முடிஞ்சத பிள்ளைகள் வழங்குகிற தகுதி உள்ளவர்களா அவளை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு அஹ், எ- அவன் நிர்ணயம் செய்து அதை நோக்கி அவருடைய திட்டமிடல்கள் இருக்கின்றது. இதுக்கு பு- சவால்களாக அமைந்திருப்பவை எதெல்லாம் அப்படின்னு சொன்னா, ஒன்று பொருளாதார சிக்கல்கள். உயர்கல்வியில நிறைய பள்ளிகள், கல்லூரிகள் தொடங்கப்படும் போது அது எல்லாமே வணிக ரீதியான எண்ணத்தோடு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே படிச்சாச்சு அப்படின்னு சொன்னா, ஆம், அது வேலையின்மை. எல்லாருமே இதே மாதிரி எப்படி கல்வி என்பது அரசாங்கம் நமக்கு கொடுக்கிறது, நம்மளுடைய உரிமைன்னு நம்ம எடுத்துக்கிறோமோ, அதே போல அரசாங்கம் வேலை தரணும் அப்படின்னு மட்டுமே எதிர்பார்க்காம சுய வேலை வாய்ப்புகளை எதிர்பார்க்கிற தன்மை குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் எல்லாருமே ஆய்வு பட்டங்களை இப்ப வாங்கும்போது, அந்த ஆய்வு என்பது வெறும் கண்துடைப்பாக, மேலோட்டமாக செய்யப்படுறதோ, அதோடைய தரம் குறைகிற ஒரு கேள்வியும் வருது. சரி, இப்ப நம்ம இதுல சொல்லும்போது இந்த முந்தின ஸ்லைட்ல ஆர்எம்எஸ்ஏ, ரூசா எல்லாம் சொன்னோம் இல்லையா? அதுடைய அது எதை குறிப்பிடுகிறது என்பது தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து தேர்வுக்கு தயாராகிறதுக்கு எளிமையா இருக்கும். ஆர்எம்எஸ்ஏ என்பது ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். அதாவது நேஷனல், அதுல வார்த்தைகள் உங்களுக்கு எளிமையா தான் இருக்கு. நேஷனல் மிஷன் ஃபார் செகண்டரி எஜுகேஷன், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். தென் ரூசா என்பது ராஷ்டிரிய உச்சத்தார் சிக்ஷா அபியான், நேஷனல் மிஷன் ஃபார் ஹையர் எஜுகேஷன். ஸோ செகண்டரி எஜுகேஷனுக்கானது ஆர்எம்எஸ்ஏ, ரூசா என்பது ஹையர் எஜுகேஷனுக்கானது. இது எல்லாமே இப்போ என்இபி வரும்போது வேற வேற முகங்களுக்கு மாறிட்டே தான் வருது. ஆனா அடிப்படையிலானது இப்ப பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தேர்வு அடிப்படையில என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா உங்களை அப்டேட்டடா நீங்க வச்சுக்க தேர்வு நாள் வரைக்கும் இதுல எல்லாம் இப்ப என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க படிச்சுட்டே வாசித்துட்டே வர்றது உங்களுடைய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை இன்னும் அதிகரிக்கும். என்இபி அப்படிங்கிறது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. தென் இன்னும் நிறைய பேர் எனக்கு கூட உள்ள மாணவர்கள் பதில் சொல்றதெல்லாம் நான் கவனிச்சிருக்கேன். நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிற ஒரு சிறு குழப்பம் இருக்கு. தெளிவா பார்த்துக்கோங்க. 2020ல வந்தது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்இபி. ஜிஇஆர் என்பது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. எந்தெந்த ஆண்டுகள்ல இவை கொடுக்கப்பட்டது, நான் அடிப்படை நோக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அடுத்து ஃபிளாக்ஷிப் ஸ்கீம்ஸ்னா என்ன, அதை கொண்டு வரதுக்கான அடிப்படை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு, அடுத்ததான் நம்ம இந்த ஃபிளாக்ஷிப் ஸ்கீம்ஸ்ல இன்னும் சில இது நம்ம சேர்த்துக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, ஆர்எம்எஸ்ஏ, ரூசா ஏற்கனவே பார்த்துட்டோம். சர்வ சிக்ஷா அபியான் 2001ல கொண்டு வரப்பட்ட எஸ்எஸ்ஏ. இது வந்து எலிமெண்டரி எஜுகேஷனுக்கானது. ஆர்எம்எஸ்ஏ செகண்டரி எஜுகேஷனுக்கானது. ஹையர் எஜுகேஷனுக்கானது ரூசா. இன்னும் இன்டகிரேட்டட் ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம், ப்ரீ ஸ்கூல்ல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ளது. சமக்ர சிக்ஷா 2000 கொண்டு வரப்பட்டது. ஸோ எல்லாருடைய கல்வியும், எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய கல்வியும் ஒரே ஒரு சமமான, ஒரு சீரான ஒரு முறையில அமைந்திருக்க வேண்டும் என்ற கொள்கையை முதல்ல கொண்டு வந்த கல்வி திட்டம் என்பது கோத்தாரி கமிஷன். கோத்தாரி கமிஷன் என்ன சொல்லுதுன்னா 10+2+3 சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் பேரு. அதாவது 10 ஆண்டுகள் பள்ளிக்கல்வி, மேல்நிலை கல்வி 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் அவர்கள் வந்து இளங்கலை பருவம் படிக்கிறது. இந்த சிஸ்டம் கொண்டு வந்தது 1964 முதல் 66 வரை கோத்தாரி கமிஷன் கொண்டு வரப்பட்ட காலகட்டம். இது வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா, தேசம் முழுமைக்குமான ஒரே கல்வி முறை. இன்னொன்னு, எந்த நிலையிலும் எங்க போனாலும் நம்ம தொடரக்கூடிய அளவுல சீரான அமைப்பில் இருக்க வேண்டும் என்பதுதான் கோத்தாரி கமிஷன் கொண்டு வந்த திட்டம். அதனாலதான் என்ன சொன்னாங்க கோத்தாரி கமிஷன்னா, ஒரு தேசத்தின்
தலையெழுத்தும் முதுகெலும்பும் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாமே பள்ளிகளில் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அடுத்த டாபிக் போலாம். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. அதாவது கல்வி என்பது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சலுகையாகவோ கொடையாகவோ யாரோ நமக்கு தராங்க அப்படின்னு நீங்க ஏத்துக்கணுங்கிறது இல்ல. அது உங்களுடைய உரிமை. நீங்க கேட்டு பெறலாம். நீங்க பெருமையோடு நீங்க ஒரு பள்ளிக்கு உங்க பிள்ளைகளை அனுப்பலாம் என்பதுதான் ரைட் டு எஜுகேஷன் 2009. மேட் எஜுகேஷன் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஃபார் சில்ட்ரன். 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி என்பது ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. இதன் மூலமாக எல்லாருக்கும் இலவச கல்வி மற்றும் கட்டாய கல்வி கிடைக்கும். தனியார் ஒரு பள்ளி நடத்துறதா இருந்தாலும் கூட அருகில் உள்ள குழந்தைகளுக்கு அவருடைய பொருளாதார நிலையோ வாழ்க்கை சூழலோ எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 25% அவர்களுக்கான கண்டிப்பா ஒரு பள்ளியில அவங்களுக்காக நீங்க ரிசர்வேஷன் ஒதுக்கீடு கொடுத்தே ஆக வேண்டும். அதே போல படிக்கிறதுக்காக இவ்வளவு ஃபீஸ் கொடுத்தாதான் நீ இந்த பள்ளியில சேர முடியும் அப்படின்னு யாருமே உங்களுடைய உரிமையை மறுக்க முடியாது. அதே போல ஒரு பரீட்சை நடத்துறாங்க. அந்த பரீட்சையில 6 வயசு பிள்ளை அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு தேர்வு, நுழைவுத் தேர்வு வைக்கிறாங்க. அதுல எழுதல அப்படிங்கிற காரணத்தினால அந்த பிள்ளைய தயார்படுத்தி நுழைவுத் தேர்வுக்குள்ள தகுதியை உருவாக்கி அவர்களை நீங்க கொண்டு வரணுமே தவிர, இந்த பரீட்சை வச்சோம் அவங்க எழுதல அதனால அவங்களுக்கு சீட்டு கிடையாது, இவ்வளவு பணம் கட்ட சொன்னோம் கெட்டல அதனால முடியாது, இப்படிலாம் நம்ம அவங்கள ஒதுக்க முடியாது. அதே போல அவர்களை பாதிக்கின்ற எந்த விதமான தண்டனையும் யாரும் கொடுக்க முடியாது. அதே போல என்னென்ன அடிப்படை தேவைகள் ஒரு பள்ளியில இருக்கணுமோ, மாணவருடைய எண்ணிக்கையை சார்ந்தோ, மாணவருடைய தேவைகளை சார்ந்தோ சொல்லப்படுகின்ற எல்லா வசதிகளும் இருக்கணும். ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு ஆசிரியருக்கு எத்தனை மாணவர்கள் இருக்க வேண்டும், இந்த விகிதாச்சாரம் எல்லாமே கொடுக்கப்பட்டது த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டுடைய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, சவால்கள், பிரச்சனைன்னு சொல்ல வேண்டாம், சவால்கள், எதிர்நோக்குகின்ற சவால்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பகுதிகளுக்கும் இது வெற்றிகரமா போய் சேரலையோ அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறதை இன்னைய வரைக்கும் நம்ம உணர்றோம். காலகட்டம் பாருங்க 2009ல கொண்டு வந்தாலும் இன்னைக்கும் சில கிராமப்புற மாணவர்கள் தங்களுடைய அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டு வாழ்கிறார்கள்ங்கிறது உண்மை. அதே போல எல்லோருக்கும் அந்த கல்வி கிடைக்கணுங்கிறதுனால தான் என்ன சொல்றாங்கன்னா 14 வயது வரை ஆல் பாஸ், நோ டிடென்ஷன், யாருடையுமே கல்வியில நீங்க நிப்பாட்டி வைக்க முடியாது. பள்ளியை விட்டு நிக்கிறது இடைநிற்றல். டிடென்ஷன்ங்கிறது அதே வகுப்புல மீண்டும் மீண்டும் படிச்சுட்டு வாமா, நீ இதுக்கு தகுதி பெறவில்லை அப்படின்னு ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட்டை காட்டி அவங்க சொல்ல முடியாது. அவங்கள வந்து அடுத்தடுத்த வகுப்பு நீங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த உரிமையை சரியான முறையில் புரிந்து கொண்டு பயன்படுத்தி தகுதிகளை வளர்த்து கொண்டு வருகிறார்களா அப்படிங்கிறத முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அடுத்தது கல்வியின் பல்வேறு வகைகள். ஒண்ணு, முறை சார்ந்த கல்வி. முறையான கல்வி அப்படிங்கிறது ஒரு இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சட்டதிட்டங்கள், திட்டமிடல்கள் இதன் அடிப்படையில சர்டிபிகேட் கொடுத்து இது தகுதியான பள்ளி அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றது முறை சார்ந்த கல்வி. ஃபைனலா உங்களுக்கு முடிக்கும் போது எக்ஸாமினேஷன் சிஸ்டம் இருக்கும், அதுக்கான சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல 3 ஆண்டு படிக்கிற கல்வி, 4 ஆண்டுகள் உள்ள கல்வி, இப்படி கல்வி முறைகள் வந்து காலம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். இப்ப தொடங்கும் போது முதல் 2 ஸ்லைட்ல சிலபஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இதுக்கு நீங்க தகுதி ஆகணும்னா என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்படிலாம் கொண்டு வரும்போது இது எல்லாமே என்னன்னா ஃபார்மல் எஜுகேஷன். நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னா இந்த எல்லைகளை தாண்டியது. அதாவது படிக்கல, இப்ப வயசாகுது, இப்பவும் அவங்களுக்கு படிக்கணுங்கிற ஒரு தாகம் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கான வாய்ப்பு மறுக்காம பெரியவங்களுக்கும் அடிப்படையில இந்த இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, பேசிக் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, இது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதோட சேர்த்து பெரியவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தா அடல்ட் லிட்ரஸி. அதே மாதிரி ஓப்பன் எஜுகேஷன் சிஸ்டம், திறந்த நிலை பல்கலைக்கழகங்கள், திறந்த நிலை கல்வி, இந்த இதை அவங்களுக்கு கொடுக்கறது. இன்னொன்னு இன்ஃபார்மல் எஜுகேஷன். இன்ஃபார்மல் எஜுகேஷன்ங்கிறது என்னன்னா எந்த ஒழுங்குமுறை சட்டத்திட்டங்களுக்குள்ளும் வராம நம்மளை அறியாம சில விஷயங்கள் மூலமாக எளிமையான முறையிலே கல்வி நம்மை வந்தடையும் முறைகள். அதாவது ஒரு தனியார் ஒரு ஆன்லைன்ல ஒரு 3 மாச கோர்ஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ், அதை படிச்சுக்கலாம். இந்த 3 மாச கோர்ஸ் அப்படிங்கிறது அந்த சர்டிபிகேட்டோட வேலிட் என்ன, வேல்யூ எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க அனுமதி பெற்று எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும், எந்த நிறுவனத்துல நீங்க பணியமர்த்தப்படுகிறீர்களோ அவர்களை பொறுத்தும் தான் அதோடைய மதிப்பு மாறும். அந்த மாதிரி உள்ளது எல்லாமே இன்ஃபார்மல் எஜுகேஷன். ஆனா இன்ஃபார்மல் எஜுகேஷனுடைய சிறந்த பண்பு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்கலாம். எந்த வயசுலயும் எங்க இருந்தோ
எப்படிப்பட்ட சூழல்லையும் ஒரு மாலை நேர கல்வியாகவோ அல்லது வார விடுமுறை நாட்களிலோ படிச்சு கல்வி திறனை அதிகரிச்சுக்கிடலாம். அடுத்தது என்ரோல்மெண்ட், ஸ்டாக்னேஷன் அண்ட் ட்ராப் அவுட்ஸ். என்ரோல்மெண்ட்ங்கிறது பள்ளியில் சேருதல், ஸ்டாக்னேஷன்ங்கிறது படிச்சு அடுத்த வகுப்புக்கு போகாம அதே வகுப்புல தங்கி போறது அப்படிங்கிற தேக்கம். ட்ராப் அவுட்ஸ்ங்கிறது இடைநிற்றல். பள்ளியில இருந்து 7ஆப்பு வரைக்கும் படிச்சுட்டு இருந்த பிள்ளை திடீர்னு நம்ம பள்ளிக்கு வரல அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை படிப்பை நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ட்ராப் அவுட்ஸ்னு பேரு. சரி. அப்போ இந்த என்ரோல்மெண்ட்டை இந்த தேக்கம் நிகழக்கூடாது, இடைநிற்றல் இருக்கவே கூடாது. நிறைய பேர் 100% எல்லாரும் பள்ளிக்கு வந்து தங்களுடைய பேரை பதிவு செய்து கொண்டு பள்ளிக்கு ரெகுலரா வரணும். இதுதான் நம்மளுடைய கற்றலின் நோக்கமாக இருக்க முடியும். அப்ப இந்த எல்லாரையும் கல்வியை நோக்கி கொண்டு வர்றது அப்படிங்கிறது எஸ்எஸ்ஏ மற்றும் மிட் டே மீல் மூலமாக, அதாவது சர்வ சிக்ஷா அபியான் மற்றும் மதிய உணவு திட்டம் இதன் மூலமாக அதிகரித்து உள்ளது. மாணவர்கள் வந்து திரும்ப 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 அதே இதை படிக்கிற நிலைங்கிறது இப்ப மாற்றப்பட்டுள்ளது. அது எப்போ அதுக்கான தேவை வருது அப்படின்னு சொன்னா அது லேர்னிங் அவுட்கம்ஸ், கற்றலின் வெளிப்பாடு நம்ம எதிர்பார்த்த அளவு கொண்டு வந்துடணும். அது இல்லை அப்படிங்கும்போது அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டிய தேவை வருது. ஆனா அவர்களை அப்படி நிக்க வைக்க கூடாது. அதற்கேற்ற தகுதி உள்ளவங்களா நம்ம உருவாக்கிடணும் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். இடைநிற்றல் என்பது அதிகமா இருக்கிறது முதல்ல பெண்களுக்கு. இன்னும் நிறைய பகுதிகளில் சமூக அழுத்தத்தின் காரணமாக பெண் குழந்தைய தள்ளி கொண்டு போய் படிக்க விட மாட்டாங்க. பக்கத்துல பள்ளி இல்லைன்னா படிக்க அனுப்ப மாட்டாங்க. பொண்ணு பெரிய மனுஷி ஆயிடுச்சுன்னா குழந்தை திருமணங்கள் இன்னும் மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கின்ற பகுதிகளில் பெண் குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படுது. அதே மாதிரி படிக்கிறதற்கான சூழலோ அல்லது அவங்களுடைய குறிப்பிட்ட சமூகத்தின் மதிப்பீடுகள் அதுக்கு இடையூறாக இருக்கிற பட்சத்துல சில இனங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு மறுக்கப்படுது. குழந்தைகள் தொழிலாளர்களாக அமர்த்தப்படுகின்ற கொடுமை இன்னும் சமூகத்துல சில இடங்கள்ல நடக்கிறதுனால அங்கேயும் கற்றல் குறைவா இருக்கு. அப்ப இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, ஒண்ணு பொருளாதார சிக்கல். கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறங்களை நோக்கி நகழும்போது அவருடைய அந்த அந்த இடங்கள்ல அவங்களுக்கான கல்வி மறுக்கப்படுது, கிடைக்காம போகலாம். அதுக்கு பெற்றோர் முக்கியமான ஒரு காரணம். பெற்றோர் வந்து என்னுடைய பிள்ளையின் உரிமை படிக்கணும், என்ன சூழ்நிலை வந்தாலும் பாரம் அனைத்தையும் நான் தாங்கிக் கொள்கிறேன், என் பிள்ளை படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாத பெற்றோர் இருக்கும்போது பிள்ளைகளுக்கு இந்த பாதிப்பு வருது. அதே போல ஆண் பெண் என்ற இனத்தின் அடிப்படையில ஒரு பிரிவினை பேதம் இன்னும் பார்க்கப்படுகின்ற சமூகத்துல இதுவும் நடந்துட்டே இருக்கு. அப்ப இதெல்லாம் எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த பேதங்களை தாண்டி வருகின்ற அல்லது ஒரு ட்ரைபல் பீப்புளோ கேர்ள்ஸோ தேவையில இருந்து பக்கத்துல பள்ளி இல்லாம இருந்தா அவங்களை எப்படி கொண்டு வந்து இந்த பிரச்சனையில இருந்து எந்த பள்ளியில சேர்க்கறதுக்குன்னு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தருதல், பொருளாதார ரீதியான உதவி ஸ்காலர்ஷிப் மூலமா கொடுக்கறது. அடுத்தது என்னன்னா விழிப்புணர்வு, அதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்கலாம். அதே போல நிகழ்நிலை அல்லது எண்ணிம கல்வி. வந்து படிக்கிறது தான் சிரமம் அப்படின்னு சொன்னா, இல்ல காலம்பூரா படிக்க தயாரா இருக்கிறேன், ஆனா ஹையர் எஜுகேஷன் முடிச்சு நான் உடனே ஒரு வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா கூட 6 மாச கோர்ஸ், 3 மாச கோர்ஸ், இப்ப ஸ்வயம், என்பிடிஎல், மூக் கோர்சஸ் இதெல்லாம் மூலமா அரசு அனுமதி பெற்ற முறையான கல்வி திட்டங்கள்ல சேர்ந்து தொடரலாம். அடுத்தது ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம். லிட்ரஸி என்பது எழுத்தறிவு இயக்கம். இந்த எழுத்தறிவு இயக்கம் யாருக்கெல்லாம் மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நியோ லிட்ரேட்ஸ், புதுசா படிக்கிறவங்க. அப்ப இதற்கு முந்தைய தலைமுறையில எழுதுற பழக்கம் இல்லாம இருந்தவங்க கூட புதிதாக இந்த முதல் தலைமுறையில கற்றுக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். படிக்காம தாண்டி வந்த இந்த கல்விக்கான உரிமை வயதை தாண்டியவர்களுக்கும் கூட அடல்ட் லிட்ரஸி கொடுக்கிறது. இதுக்கு நேஷனல் லிட்ரஸி மிஷன் 1988லும் டோட்டல் லிட்ரஸி கேம்பெயின் 1990ல ஒருத்தர் கூட தன்னுடைய பெயரை எழுதவோ வாசிக்கவோ எண்கள் பத்தி, ஏன்னா சம்பளம் கொடுக்கும்போது குறைஞ்ச ரூபாயை கொடுத்து நிறைய ரூபான்னு கையெழுத்தெல்லாம் வாங்குற அல்லது கை நாட்டு வாங்கிடுற பழக்கங்கள் எல்லாம் ஒடுக்கப்படணும், அழிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா எண்களை பற்றிய திறனுமே வேணும். அதனால எழுத படிக்க தெரியணும். எண்களையும் சரியாக எண்ணும் எழுத்தும் கையாள தெரிந்த அடிப்படை அறிவு இருக்கணும். சாக்ஷர் பாரத் 2009ல கொண்டு வந்தது குறிப்பாக பெண்களுக்கான கல்வியை அதிகரித்தல், அதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க அடிப்படை கல்வியை. இதன் மூலமாக என்ன இது பலன் தந்துதா இந்த திட்டங்கள்லாம் பார்த்தோம்னா நிச்சயமா
1991ல 52% இந்திய குடிமக்கள் எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. இப்ப 2011ல எடுத்த சென்சஸ் கணக்குப்படி 74% பேர் எழுத்தும் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த ஓப்பன் ஸ்கூலிங் திறந்த நிலை கல்வி என்பது இது வந்து ஒரு மாற்று கல்வி முறை. இது கொஞ்சம் ஃபிளெக்சிபிள். வயதின் அடிப்படையில இந்த கிளாஸ் நீங்க படிச்சுக்கிடலாம். இந்த அடிப்படை இல்லாமயே நீங்க நேரடியா இந்த இத படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நெகிழ்ச்சித்தன்மையுடன் உள்ள கல்வியாக பார்க்கப்படுகிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் இதுதான் என்னன்னா அந்த தேசிய இந்த திறந்தவெளி பல்கலை இதுல உலக அடிப்படையிலேயே இந்தியா தான் அதிக எண்ணிக்கையிலான பதிவுகள் உள்ள ஒரு அமைப்பாக இருக்கிறது. இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஓப்பன் ஸ்கூலிங் தான் மத்திய இதுலயுமே இப்ப இக்னவ் எல்லாமே இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்கு. அதே போல ஒவ்வொரு மாநில அரசும் கூட தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்கு. இது எல்லாமே நிறைய வாய்ப்புகளை நமக்காக ஏற்படுத்தி தருது. தமிழ்நாடு ஓப்பன் ஸ்கூலிங் சிஸ்டம் வந்து குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் வேலைக்கு செல்லுகின்ற குழந்தைகளுக்கும் உற்சாகப்படுத்துவதற்காக நடத்தப்படுகிறது. இதுல என்ன சிறப்பு இது அப்படின்னு சொன்னா அதிகமா கிளாஸஸ் வந்து ரெகுலரா தினம் போற சூழ்நிலை அவங்களுக்கு இருக்காது. பரீட்சையுமே எல்லா கோர்ஸுக்கும் கண்டிப்பா நீங்க எக்ஸாம் எழுதணுங்கிறது இருக்காது. தேவைக்கேற்றபடி தேர்வுகள் நடத்தப்படும். உங்களுக்கு எளிமையான முறையிலே உங்களுக்கான வகுப்புகள் நடத்தப்படும். தானாக சுயமாக கற்ற உபகரணங்கள் வழங்கப்படும். அடுத்தது நிறைய பேர்ட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. கற்றல் என்பது படிக்க போறது எதுக்காக? நல்லா படுறா அப்பதான் நீ வந்து பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே சம்பாதிக்கிறதுக்காக தான் கல்வியானா நிச்சயமா இல்லை. நம்மளுடைய அடிப்படை எண்ண ஓட்டங்களை வலுப்படுத்திக் கொள்வதற்காகவும் நம்ம சுய மேம்பாட்டுக்காகவும் சமூக மேம்பாட்டுக்கான ஒரு நல்ல அங்கத்தினராகவும் நம்மளை உருவாக்குறதுக்கு தான் கல்வி. ஸோ கல்வியின் மூலமாக நீங்க வேலைக்கு போலாமே தவிர வேலைக்கு போறதுக்காகத்தான் கல்வி அப்படிங்கிற எண்ணம் வந்து சரியான சிந்தனை இல்லை. அதனால இப்ப வேலைக்கு போறதுதான் உங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னா பணிக்கான ஒரு அடிப்படை தேவையாக படிக்கிறது அடிப்படை படிப்போட அது திறன் சார்ந்த படிப்புகளை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ பிள்ளைகள் படிக்கும் போதே அந்த டிகிரி அடிப்படையிலான ஒரு பட்டம் பெறுதல் என்பதற்கான அடிப்படை தகுதியாக பார்க்காம அது திறன் அடிப்படையில அவங்களுடைய பணிகளுக்கு அவர்களை தயாரித்தல் அப்படிங்கிறது கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. கோத்தாரி கமிஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, 64ல இருந்து 66 வரைக்கும்னு அந்த கோத்தாரி கமிஷன்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா தொழிற்கல்வி ரொம்ப சொல்றாங்க. மாணவர்கள் வந்து இப்ப அவங்க முடிவு பண்ணட்டும், நான் மேல் கல்விக்கு உயர்கல்விக்கு போறேங்கிறவங்க அதற்கான மேல்நிலை கல்வியை தேர்ந்தெடுத்துக்கலாம். அதே நேரம் தொழில் கல்வி எடுக்கிறவங்க உடனடி வேலை வாய்ப்புக்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கறது கொண்டு வராங்க. இதையே தான் என்ன சொல்லுது தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா 6ஆம் வகுப்பிலிருந்தே இப்போ கோத்தாரி சிஸ்டம்ல சொன்னது 14 வயதுக்கு மேல அவங்க திறன் வளர்த்து கொள்றதுங்கிறது வேற. 6ஆம் வகுப்புங்கிறது ரொம்ப சரி, எல்லா கொள்கைகளும் கோட்பாடுகளுமே மாற்றத்துக்கு உட்படக்கூடியவை தான். எல்லாத்துலயுமே சவால்கள் இருக்கும். அதை எப்படி மேற்கொள்வதுங்கிற ஒரு டிஸ்கஷனும் சைட்ல போயிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா இந்த யூனிட்டே பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஒவ்வொருத்தருடைய நோக்கத்துல கண்ணோட்டத்துல அது எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. இங்க என்ன சொல்றாங்கன்னா 6ஆம் வகுப்பு முதலே அவங்களுக்கு தொழில் சார்ந்த பயிற்சியும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமாக எல்லாரும் ஒரு வேலைக்காக பணிக்காக காத்திருக்காமல் தொழில் முனைவோராக உருவாகலாம். அதனால வேலை வாய்ப்பு இன்மை நம்ம வென்றெடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக பிரெயின் ட்ரெயின், அதாவது இங்க அரசாங்கம் தருகின்ற உரிமையாகவும் சலுகைகளின் அடிப்படையிலும் படிச்சு முடிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய அறிவை வளர்ந்த நாடுகள்ல கொண்டு போய் இந்த அறிவை பயன்படுத்தி அந்த நாடுடைய வளத்துக்காகவும் அங்கிருந்து கிடைக்கிற பொருளாதார பலனுக்காகவும் வேலை பார்க்கறதுக்குன்னு வெளியில போயிடுறாங்க இல்லையா. அப்ப கற்ற மாணவர்கள் அந்த கல்வி அறிவை இங்க இருந்து மருத்துவம் படிக்கிறாங்க. ஆனா அவங்க ஏதோ ஒரு வெளிநாட்டுல போய் அங்க உள்ள பிரஜையா மாறி அங்க உள்ளவங்களுக்கு மருத்துவ உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிடைக்கிற பொருளாதார பலன், அதுக்கு ஆசைப்பட்டு போறாங்க. இன்னும் ஆய்வுகள்ல அங்கெல்லாம் ரொம்ப முன்னேறிய நிலையில இருக்கிறதுனால அங்க போனா தன்னுடைய வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகும்னு எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி வாழ்க்கை நிலை இன்னும் ஒரு உயர்ந்த வாழ்க்கை நிலைக்கு போற ஆசை, இதனால எல்லாம் போறாங்க. இதனால என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த புதிய ஆய்வுகள் நம்ம நாட்டுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் நமக்கு மறுக்கப்படுது. அதே மாதிரி பொருளாதாரம் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு பலன் கிடைக்கிறதுனால
அதோடைய முதலீடுகள் இந்தியாவுக்கு வந்து சேராம போயிருது. இங்க உள்ளவங்களுடைய முன்னேற்றத்திற்கு. அப்ப சமூக ரீதியாகவும் ஒடுக்கப்பட்டோர் இன்னும் இந்த நிலையை தாண்டி போக முடியாம இருக்கிறனாலும், சிலருடைய வளர்ச்சி மேம்படுவதாகவும், சிலருக்கு அது மறுக்கப்பட்டதாகவும் அமைஞ்சிருது. அப்ப இது தீர்றதுக்காக தான் என்ன செய்றாங்க அப்படின்னா, அ ஆய்வுகள் செய்யும்போது அதற்கான உதவித் தொகையா குடுக்குது அரசாங்கம் சிலது. அதே மாரி சுயமாக நம்மளே ஸ்டார்ட் அப் இந்தியா, சொந்தமா தொழில் தொடங்குவதற்கான உதவி. மேக் இன் இந்தியா எது வேணாலும் மத்தவங்கட்ட எதிர்பார்க்காம, அப்ப நம்மளுடைய இறக்குமதி குறையும், ஏற்றுமதி பெருகும். அந்த மாதிரி இந்தியாவிலேயே தயாரித்தல். இன்னும் எதிர்கால தொழில் முனைவு மற்றும் தங்களுடைய வாழ்க்கை திட்டமிடலுக்கான வாய்ப்புகளை இந்தியாவிலேயே ஏற்படுத்தி கொடுத்தல் அப்படிங்கிறது இருக்கு. இதற்காக நம்முடைய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் கல்வி அத பத்தி இப்ப பார்க்க இருக்கிறோம். அதுல வந்து என்னன்னா, கல்வியில வெறும் எண், எழுத்து இதை மட்டும் அடிப்படையில எடுக்காம, இதோடு சேர்த்து பணி சம்பந்தப்பட்ட பயிற்சியையும் படிக்கும்போதே அவங்களுக்கு குடுக்குறது. இதை எதெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, 2015ல பிஎம்கேவிஒய் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு திறன்கான சர்டிபிகேட்ஸ் குடுக்கறதுக்கான ஒரு திட்டத்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் எம்எஸ்டிஇ அப்படிங்கிறது ஒரு அமைச்சகம். திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோருக்கான அமைச்சகம் இந்த சர்டிபிகேட் கொடுக்குற திறனுக்கான சர்டிபிகேட் கொடுக்குற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதனால நிறைய இளைஞர்கள் இதன் மூலமாக சுய வேலை வாய்ப்பு தேடுவதற்கான வாய்ப்பினை உருவாக்கி தந்தாங்க. அதே போல அதே 2015ஆம் ஆண்டுல நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் உருவாக்கப்பட்டது. திறன் மேம்பாட்டுக்கான ஒரு அமைப்பு முறைப்படுத்தப்பட்டது இது. அதுக்கப்புறம் தேசிய கல்விக் கொள்கை 2020 திறன் பயிற்சி, வேலைவாய்ப்பு சார்ந்த பயிற்சி மற்றும் அவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள், இன்டர்ன்ஷிப்ஸ் 6வது வகுப்பிலிருந்தே அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது. இதுடைய காரணமாக வேலைக்கு போறதுக்கான திறன்களை வளர்த்து கொண்டவர்கள் அதிகம் கிடைப்பாங்க. நிறைய செய்யணுங்கிறது இல்ல, அவங்களே சுய தொழிலை அமைத்துக் கொள்ளவும் முடியும். அப்புறம் சோசியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப், சமூகத்துல வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்ற மக்களுக்கான கல்வி. இதுல எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டி, மொழி அடிப்படையில ஜியாகிரபிக்கல் செட்டப் இதன் காரணமாலாம் மைனாரிட்டியா உள்ளவங்க, ரிலீஜியஸ் மைனாரிட்டி, இவங்க எல்லாருமே இதுக்குள்ளதான் வராங்க. மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ், வாய்ப்பு மறுக்கப்படுகின்ற எல்லா மக்களுக்கும் அவங்க சமூக அடிப்படையிலான பின்தங்கி இருக்கிறாங்க. அந்த காரணிகளை உடைத்து அவங்க வர்றதுக்காக ஒதுக்கீடு, ஹையர் எஜுகேஷன்ல ஸ்காலர்ஷிப், ஹாஸ்டல், ரெசிடென்ஷியல் ஸ்கூல், எங்க பள்ளி இருக்கோ அருகிலேயே அவங்க தங்கி இருந்து படிப்பதற்கான வசதி. அப்புறம் ஏகலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ், அதாவது ஏகலைவன்கிற கதாபாத்திரம் எப்படி இருந்து பார்த்து கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதோ அதே போல திறமை இருக்கு, படிக்கணும், ஆனா அவங்கள வந்து தகுதி அடிப்படையில நீ எல்லாம் எங்கடா படிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதை மீறி அவங்க கற்பதற்கான வாய்ப்புகள் அது கொடுக்கிறது அந்த திட்டம். இன்னும் ஸ்பெஷல் அண்ட் டைவர்ஸ் நீட்ஸ் ஆஃப் சில்ட்ரன், சிறப்பு குழந்தைகள் அப்படிங்கிறது மாறுபட்ட தேவைகள் உள்ள மாணவர்கள். அதாவது ஒரு தடவை சொன்னாலே புரிஞ்சுக்கிற பிள்ளையும் உங்க வகுப்பறையில இருப்பாங்க. அதே போல பலமுறை சொன்னாதான் புரிஞ்சுக்க முடியும். ஒரு வினா இருக்கு, அதுக்கான விடைய 3 நிமிடத்துல படிக்கக்கூடிய ஒரு குழந்தையும் இருப்பாங்க. 10 நிமிடம் ஆகி திரும்ப திரும்ப படிச்சாதான் படிக்க முடியுங்கிற ஒரு குழந்தையும் இருப்பாங்க. இப்படி பல்வேறு தரப்பிலான குழந்தைகள். இவங்க எல்லாம் என்னதுன்னா சிறப்பு தேவை உடைய குழந்தைகள். அவர்கள் மெல்ல கற்போர்களா இருக்கலாம், இல்ல மீத்திறன் உடையவர்களாக இருக்கலாம். இந்த மாதிரி உள்ள மாணவர்களுக்கான கல்வி முறை தான் இதுல நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு வந்து அவரவருக்கு என்னென்ன தேவையோ அதற்கேற்ற முறையில எல்லோருக்கும் பொதுவான கல்வி அப்படிங்கிறது உரிமைதான். ஆனா தேவையில் உள்ளோருக்கு சில சிறப்பான சலுகைகளோ உதவிகளோ கொடுக்கலாம். அவங்களுக்கு இன்னும் மேம்படுத்துவதற்கான திட்டங்கள், என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ரெமடியல்ங்கிறது என்னன்னா, யார்கிட்ட கற்றல் குறைபாடு இருக்குதோ அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தேவையான அவங்க தேவை என்னங்கிறத முதல்ல கண்டறிஞ்சுக்கணும். அதை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கான நம்ம அதுல இருந்து அவங்களை மீட்டு கொண்டு வர்றதற்கு உதவி செய்யறது. அடுத்தது யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங், எல்லாரும் கற்றல்ங்கிறதுக்கு ஒரு பொதுவான ஒரு அமைப்பு, அதுல எல்லாருக்கும் பலன் கிடைக்கும், அது நம்மளுடைய நோக்கம். அசிஸ்டிவ் டெக்னாலஜி, இப்போ கேட்கறதுல திறன் குறைந்த ஒரு குழந்தையா இருந்ததுன்னா அவங்க நார்மல் வகுப்பறையில கேட்கலாம், ஒலியை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு கருவி. அதே போல பாக்குறதுல முழுக்க பார்க்க முடியாதுன்னு இல்ல, கொஞ்சம் பாக்குறது மங்கலா தெரியுதா,
அப்ப அந்த மாதிரி தேவையில உள்ள ஒரு குழந்தைக்கு பெரிய எழுத்துக்களை திரையில கொடுத்தோ அல்லது ஒலி குறிப்புகளாக கொடுக்கக்கூடிய புத்தகங்கள், அந்த என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கான்செப்ட வந்து எதா கொடுக்கலாம், ஒலி குறிப்புகளா கொடுக்கலாம். ஸோ ஸ்கிரீன் ரீடர்ஸ், ஆடியோ புக்ஸ், இன்னும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இந்த மாதிரி உபகரணங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இப்ப இந்த இவ்வளவு வசதிகளும் இருந்தும் கல்வி நிலை என்பது எல்லாருக்கும் கிடைக்காததா ஏன் இருக்கு? எல்லாருக்கும் ஏன் சமமா இது எல்லாரையும் வந்து சேரல அப்படின்னு சொன்னா அதுக்கு பலவிதமான தடைகள் இருக்கு. அதுல சில தடைகள் நம்ம பார்த்தோம்னா, ஒண்ணு பொருளாதார தடை. அது வறுமை காரணமாகவும் குழந்தை தொழிலாளர்களாகவும் அவங்க போயிடுறதுனால பள்ளிக்கு அவங்க வர முடியாம போயிருது. சமூக தடை. சமூக தடை என்னது? ஒண்ணு ஜாதி, இனம் இந்த அடிப்படையில பிரிச்சு வைக்கிறாங்க. உங்களுக்கு கல்விங்கிறது எல்லாருக்குமே மனமுவந்து கொடுக்காத ஒரு சமூக சூழல் இருக்கு. அதே போல இனத்தின் அடிப்படையில ஆண், பெண் பாலின வேறுபாடுகள் உள்ள ஒரு சமூகத்துல தான் இன்னும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது ஒரு கசப்பான உண்மைதான். அதே போல புவியியல் ரீதியாக குறிப்பிட்ட இடங்கள்ல உள்ளவங்க, அதாவது டிஜிட்டல் எஜுகேஷன்ங்கிறது ஒரு மாற்றுமுறை கல்வியா நம்ம பார்க்கிறோம். சர்டிபிகேட் கோர்ஸ் வாங்கிடலாம், ஒரு ஸ்வயம்ல ஒரு கோர்ஸ்னா உங்களுக்கு வேலிடா இருக்கும், இப்படிலாம் நம்ம சொல்றோம். ஆனா அந்த ஏரியாவுல போதுமான அளவுக்கு அவங்களுக்கு நெட் கனெக்ஷன் கிடைக்கல, டவர் இல்ல, இந்த இடங்கள்ல இது வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிற நிலையில இருக்கிறாங்க இல்லையா? அந்த மக்களுக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுறதுங்கிறது உண்மைதான். அதே போல சில இடங்கள்ல அவங்க வாழ்வியல் சூழல் வந்து கல்விய கொண்டு வந்து அவங்களுக்கு சேர்க்கிறதுக்கான எண்ணிம அல்லது நிகழ்நிலை உலகுக்குள்ள அவங்கள கொண்டு வர முடியாத சூழல்ல இருக்கிறாங்க. அதே போல டெக்னாலஜி, தொழில் வளர்ச்சி, சாரி, இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இல்லாத சில இடங்களும் இன்னும் இருக்கதான் செய்யுது. அதனால டிஜிட்டல் டிவைடு அப்படிங்கிறது எதை குறிப்பிடுது அப்படின்னு சொன்னா, நகர்ப்புறம், கிராமப்புறம் இவங்களுக்கு கிடைக்கிற அந்த நெட் சோர்சஸ் எல்லாம், இன்டர்நெட் சோர்சஸ், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னுமே சமமா கிடைக்கல. அதனால கிடைக்கிற வேறுபாடு 2 பகுதியா அவங்கள பிரிச்சு வச்சு பார்க்க வேண்டிய சூழல் அமையுது. அதுபோல ட்ரைபல் பீப்புள் அவங்களுக்கு நார்மலா கிடைக்கிற எல்லா இதுவுமே கிடைக்கல. ஸோ ரூரல், அர்பன், ரிச் அண்ட் புவர் அப்படிங்கிற மாதிரி வேறுபாடுகள் இருந்துட்டே தான் இருக்கு. இது ஒரு தொழில்நுட்ப அடிப்படையிலான ஒரு தடையாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் தொழில்நுட்பம் ஒன்று போல கிடைக்கணும். அதுக்கான விழிப்புணர்வு கிடைக்கணும். எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு பள்ளி அமைப்பா மட்டும் இல்லாம, கலை திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். சரி. அடுத்து வந்து நம்ம இந்த கல்வியின் பல நோக்கங்கள்ல பார்த்து வரோம்ல, இந்த கண்ணோட்டங்கள்ல சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலகட்டத்துல உள்ளதுல முக்கியமான கல்வி திட்டங்கள் நமக்கு இது ரொம்ப பெரிய யூனிட்டா இருக்கு, ஃபர்ஸ்ட் யூனிட். அதனால இந்த கல்வி திட்டங்கள்ல வந்து நான் எந்த கல்வி திட்டம் எந்த ஆண்டு அதோடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு உங்களுக்கு சுருங்க கூறுற மாதிரி நான் அமைச்சிருக்கேன். மெக்காலே மினிட்ஸ் என்பது 1835ல ஆங்கில வழி கல்வியை வலியுறுத்துச்சு. வுட்ஸ் டெஸ்பாச் 1854ல ஆங்கில முறை கல்விங்கிறத முறைப்படுத்தியது, மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன். ஹண்டர் கமிஷன் 1882ல ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது அடிப்படை அறிவை உங்களுக்கு தருவது அப்படின்னு கொடுத்தது. சார்ஜன்ட் ரிப்போர்ட் 1944ல ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன், எல்லாருக்கும் கட்டாய கல்வி, அது இலவச கல்வியாக 6 முதல் 14 வயது வரை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது சார்ஜன் கமிஷன் ரிப்போர்ட் பரிந்துரை. சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலகட்டத்துல 1948ல ராதாகிருஷ்ணன் கமிஷன் ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கமிஷனுடைய முக்கியத்துவம் ரொம்ப அதிகமே தெரியும். இதுலதான் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, கல்வி என்பது அடிப்படை கல்வியோட திருப்தி அடைச்சிட்டு இருக்க கூடாது, உயர் கல்விக்கான முக்கியத்துவம். இதுலதான் நிறைய மாற்றங்கள், பல்கலைக்கழகங்கள்ங்கிற அமைப்பு, பல்கலைக்கழகங்களை நிர்ணயம் பண்றதுக்கான யுஜிசி அமைப்பு, இது எல்லாமே கொண்டு வரணும் அப்படிங்கிற பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டது. 1952ல முதலியார் கமிஷன், இது உயர்கல்விய இன்னும் பல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. கோத்தாரி கமிஷன் 1964 முதல் 66 வரை உள்ள கோத்தாரி கமிஷன் 10+2+3 அப்படிங்கிற பேட்டர்ன் கொண்டு வந்தாங்க. அப்பதான் உயர்கல்வியில இருந்து மேல்நிலை கல்வி இதை மாத்தி கொண்டு வந்தாங்க. தேசிய கல்விக் கொள்கை 86ல கொண்டு வரப்பட்ட போது அதுல அனைவருக்கும் கல்வி கல்வி அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது நம்முடைய கல்வி உரிமையை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள, இதை வந்து தேர்வு நோக்கத்துல மட்டும் இல்லாம மகிழ்ச்சியோடு இந்திய குடிமகளாக நம்ம
தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு என்னென்னலாம் உரிமைகளை கொடுத்திருக்கு. ஆர்டிகல் 21A கட்டாய இலவச கல்வி 6 முதல் 14 வயது வரை. ஆர்டிகல் 45 இளம் குழந்தை பருவத்துல உள்ள கவனம் மற்றும் கல்வி. ஆர்டிகல் 46 வீக்கர் செக்ஷன், யார் யாரெல்லாம் சமூகத்தால பலவீனமானவர்களாக பார்க்கப்படுகிறார்களோ அவர்களுடைய நன்மைக்கான சிறப்பு நோக்கங்களை கொண்டு வருதல். அடுத்தது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது கல்வி என்பது, அதுவும் தரமான கல்வி என்பதும் சமமான கல்வி என்பதும் நம்முடைய சலுகை அல்ல, அது அடிப்படை உரிமை. அதனால அடிப்படையில நம்முடைய உரிமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிவினையை தவிர்க்கின்ற சோசியலிசம், எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கின்ற செக்குலரிசம், எல்லாவற்றிலும் மக்களுடைய பங்கீடு, அந்த மக்களால் மக்களுக்காக மக்களே கொண்டு வருகின்ற ஆட்சி முறையான டெமோக்ரஸி, தேசத்தின் சுயமான அந்த எண்ணங்களை மதிக்கின்ற சாவரினிட்டி மற்றும் சமமான வாய்ப்புகளையும் அனைவருக்கும் உரிமையாக தருகின்ற ஈகாலிட்டேரியனிசம் என்கின்ற 5 தேசிய மதிப்பீடுகளும் நம்முடைய அடிப்படை மதிப்பீடுகள். சமத்துவமின்மையை குறைக்கின்றது. மதச்சார்பின்மை அனைத்து மதங்களையும் மதிக்கின்ற உரிமையை தருகிறது. ஜனநாயகம், மக்களாட்சி என்பது மக்களின் பங்கேற்பு ஆட்சி முறையில், திட்டமிடலிலும் செயல்முறையிலும் இருப்பது. இறையாண்மை என்பது தேசிய சுயாட்சிக்கான ஒரு உரிமையை எல்லோருக்கும் தருகிறது. சம உரிமைகள் மற்றும் வாய்ப்புகள் சமத்துவ கொள்கையின் மூலமாக தரப்படுகிறது. அதுக்கப்புறம் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு தருகின்ற கல்வி திட்டங்கள் என்னென்னங்கிறத ஓவராலா மொத்தமா சேர்த்து எளிமைப்படுத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். தேசிய அரசு, நம்மளுக்கு மத்திய அரசு கொண்டு வந்ததுல ஒண்ணு தேசிய கல்வி கொள்கை 2020, முழுமையான கல்வி, உள்ளடக்க கல்வி, திறன் சார்ந்த கல்வி, திறன் கொண்டு வருகின்ற அடிப்படையிலான கல்வி உரிமை. அடுத்தது தொழில்நுட்ப கல்வி. பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் என்பது பெண் குழந்தைகளுக்கான கல்வி. பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவோம். இதெல்லாம் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள். மாநில அரசு கொண்டு வந்த திட்டங்கள் 82ல அறிமுகப்படுத்தப்பட்ட மதிய உணவு திட்டம். அது மூலமா நிறைய பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வந்தாங்க. இடைநிற்றல்ங்கிறது குறைஞ்சு போச்சு. இல்லம் தேடி கல்வி 2021ல, அதாவது இந்த கோவிட் நேரத்துல கல்வி மறுக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு இடைவெளி இல்லாமல் சமாளிச்சதுக்கு காரணம் ஆசிரியருடைய கடும் பணி. வீடு தேடி பிள்ளைகளுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்த்தாங்க. அதனால கற்றலில் உள்ள இடைவெளியை குறைப்பதற்கு உதவிய இத்தகைய கல்வி முறைகள். இன்னும் இலவச சீருடை, இலவச புத்தகங்கள், பள்ளி குழந்தைகளுக்கான சைக்கிள், கற்றல் உபகரணங்கள் இதெல்லாம் கொடுக்கறதன் மூலமா சத்தான ஆரோக்கியமான உடல்நிலையை அவர்களுக்கு கல்வி என்பது அனைவருக்குமானது. அது நம்ம உரிமையோட ஒரு இந்திய குடிமகன் அதை பெற்றுக்கொள்ள முடியும். உலக அரங்கில் அனைவரோடும் போட்டியிடக்கூடிய அளவிலே தகுதியான கல்வி அனைவருக்கும் கிடைக்கப்பெறணும். அந்த கல்வி என்பது இங்க படிச்சுட்டு எங்கேயோ உள்ளவங்க பயன்பெறதுக்கு இல்லை, நான் பெற்ற கல்வியின் மூலமாக என்னுடைய சமுதாயம் வளம் பெற வேண்டும். தனி மனிதனுடைய சிறப்புக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் கற்றல் எவ்வாறு துணை நிற்கிறது என்பதுதான் இந்த முதல் அலகுல நம்ம பார்க்கிறோம். இதன் அடிப்படையில நீங்க விளக்கமான விரிவான வாசித்தல், அதாவது மனப்பாடம் பண்ணணும்னு முயற்சி பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே நிறைய வாசிக்க 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 இந்த கருத்துக்கள் உங்களுக்குள்ள வரும்போது எந்த கேள்வியையும் நீங்க தைரியத்தோடு எதிர்கொள்ள முடியும். இந்த ஆண்டுகள் யார் யார் சொன்னாங்க, இந்த மாதிரி விவரங்களை எல்லாம் குறிப்பெழுது வச்சுட்டு கடைசியில ஒரு தடவை திருப்பி பார்த்துக்கணும் போது நீங்க தேர்வுக்கு உங்களை முழுமையாக தயார் செய்து கொள்ள முடியும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.